அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா டிசைன் நம்ம பார்க்கலாமா? ஒரு ஃப்ராக்ல ஒயிட் கலர் ஃப்ராக்ல டிசைன் தைக்க போறேன். அதுக்கு ஒரு கேன்வாஸ் எடுத்துட்டு, இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 இன்ச்ல. இப்போ இந்த கட் பண்ண கேன்வாஸ நான் வந்து ஆர்கன்ஜா துணிக்கு மேல வச்சு பின் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். சைடுல ஓரம் வந்து கரெக்ட்டா நம்ம கீழ வரைக்கும் இப்படி வரதா நம்ம பார்த்துட்டு, நம்ம வந்து ஃபுல்லா அது ஷேப்ப சுத்தி நம்ம வந்து தைச்சுக்கணும். கேன்வாஸ சுத்தி இப்படி மெதுவா நம்ம வந்து தைச்சுக்கணும். இது ஓரத்துல நம்ம தைக்கணும். கீழ கொஞ்சம் லைட்டா அகலமா விடுங்க. கீழ ஃபுல்லா துணி வரதுனால கொஞ்சம் நம்ம ரஃப் பண்ண வேண்டியதா இருக்கும். இது லைட் கலர்ல நான் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா டார்க் கலர்ல கூட நீங்க வந்து ஆர்கன்ஜா துணி யூஸ் பண்ணலாம். நான் ஆர்கன்ஜா துணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ரெட் துணி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க கீழ ஒரு விரல் அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஊசியெல்லாம் எடுத்துட்டு, இந்த கேன்வாஸ் பேப்பரும் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த மாதிரி முன் பக்கமா இந்த மாதிரி மடிச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி ஷேப்ல கிடைச்சிரும். இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்டுக்கிட்ட இந்த சைட் கீழே வந்து இப்படி ரஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் ரெடி ஆயிடும். என்கிட்ட ஸ்கை ப்ளூ கலர் ஆர்கன்ஸாவும் பிங்க் கலரும் இருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த ஒயிட் கலருக்கு நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல் வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். இல்லைங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்க. இப்போ இந்த பிங்க் கலருக்கும் இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் பீட்ஸ் கொடுத்துருக்கேன், கட் பீட்ஸு. பாருங்க நடுவில் வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கனால நிறைய பீட்ஸ் கட் பீட்ஸ் எல்லாம் மாட்டிருக்கோம். பாருங்க 1 2 மாட்டிருக்கோம். அதை நம்ம உதவி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நான் ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வந்து லைட் ஷேடில் தான் இந்த டிசைனை நான் வந்து தைச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா டார்க் ஷேட்லேயும் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அதில் வந்து க்ரீனு, டார்க் ப்ளூ, எல்லோ, ராணி பிங்க் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதை விட இந்த மாதிரி லைட் கலருக்கு லைட் கலரான இந்த டிசைன் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். நான் கைக்குமே கொடுத்துருக்கேன், ட்ரெஸ்ஸோட கீழேயும் கொடுத்துருக்கேன். நிறைய கொடுக்கல, சும்மா லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு ஒரு 2 3 நான் கொடுத்துருக்கேன். இந்த லைட் வெயிட்டான துணிக்கு உள்ள கிரேப் துணி தான் லைனிங் கொடுத்துருக்கேன். பாருங்க கட் பீட்ஸ் வச்சது அதுவும் குட்டி குட்டி பீட்ஸ் வச்சிருக்கு. நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லீஃப் மட்டும் தள்ளி இருந்துச்சு, நான் அதை ஊசி நூல் வச்சு சரி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இது கையிலையும் கூட தைக்கலாம். மிஷினில் தைக்க வேணும்னு அவசியம் இல்லை. தாராளமாக மிஷின் இல்லாதவங்களும் ஊசி நூல் வச்சு கையிலே இந்த டிசைன் மேக் பண்ணலாம். உங்ககிட்ட பிளைன் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.